வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம Amazon வெப் சர்வீசஸ் அதாவது AWSல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு முழு ரவுண்ட் அடிப்போம். தியரியில ஆரம்பிச்சு ஒரு AI அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படுதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஏஐ எப்படி யோசிக்குது? பார்க்கறதுக்கு ஏதோ மந்திரம் மாதிரி தெரியுதா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு செம லாஜிக் இருக்கு. வாங்க அந்த லாஜிக்க இப்போ உடைச்சு பார்ப்போம். சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏஐ எம்எல்னா என்னன்னு பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த ஏஐ இன்ஜினுக்குள்ள என்னதான் இருக்குன்னு எட்டி பார்ப்போம். அதுக்கு சாப்பாடு, அதாவது டேட்டா எப்படி ரெடி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏஐ எப்படி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்த்துட்டு கடைசியா AWS பெட்ராக்க வச்சு எப்படி ஒரு ஏஐ அப்ளிகேஷனை நீங்களே உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, விஷயம் நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மிஷன் லேர்னிங் மாடல்னு சொல்றாங்களே, அப்படின்னா நிஜத்துல என்ன அது? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம். இதுல நாம ரூல்ஸ் எல்லாம் எழுத மாட்டோம். அதுக்கு பதிலா அதுவே லட்சக்கணக்கான டேட்டாவை அலசி அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது, ஓ இது இப்படிதான் இருக்கும்னு புத்திசாலித்தனமா கணிக்கும். இப்ப பாருங்க, ஏஐல 2 வகை இருக்கு. ஒன்னு பழைய கிளாசிக்கல் ஏஐ. இது ஒரு ஜோசியக்காரன் மாதிரி இருக்கிற டேட்டாவை வச்சு அடுத்து என்ன நடக்கும்னு கணிக்கும். ஆனா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படி இல்ல. இது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி புதுசா ஒரு கவிதைய, ஒரு படத்தை, ஒரு இமெயில உருவாக்கும். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இன்னைக்கு ஏஐ உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. சரி, வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாம் எப்படி இப்படி சூப்பரா வேலை செய்யுது? அதுக்கு பவர் கொடுக்கிற அந்த இன்ஜினுக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்ப்போமா? இந்த பெரிய மாடல்களை தான் ஃபவுண்டேஷன் மாடல்னு சொல்றோம். நீங்க கேள்விப்பட்ட GPT-4, Claude இதெல்லாம் இந்த ரகம்தான். இதுங்களோட சூப்பர் பவரே அதோட ஆர்கிடெக்சர் தான். அது மிஷின்கள் நம்ம மொழியை புரிஞ்சுக்கிற விதத்தையே தலைகீழா மாத்திருச்சு. அது என்ன ஆர்கிடெக்சர்னு கேட்டா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர். ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். சிம்பிளா அது வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற 3 முக்கியமான ஐடியாஸை மட்டும் நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல டோக்கனைசேஷன். ஒரு பெரிய வாக்கியத்தை ஏஐ அப்படியே படிக்காது. அதை சின்ன சின்ன துண்டுகளா, அதாவது டோக்கன்களா உடைச்சுக்கும். எப்படி நாம ஒரு வாக்கியத்தை வார்த்தையா படிக்கிறோமோ அதே மாதிரி தான். அடுத்தது எம்பெடிங்ஸ். இப்போ அந்த உடைச்ச வார்த்தை துண்டுகளை எண்களா மாத்தணும். ஆனா சும்மா ரேண்டம் நம்பரா இல்ல. ஒவ்வொரு நம்பரும் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை குறிக்கணும். ராஜாங்கிற வார்த்தைக்கும் ராணிங்கிற வார்த்தைக்கும் பக்கத்துல நம்பர் இருக்கும். ஆனா ராஜாவுக்கும் மேஜிக்கும் தூரமான நம்பர் இருக்கும். இது ஒரு அர்த்த வரைபடம் மாதிரி. இப்பதான் அசல் மேஜிக்கே நடக்குது. அதுதான் அட்டென்ஷன். இந்த மெக்கானிசம் தான் ஒரு வாக்கியத்துல எந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த வார்த்தை எதோட கனெக்ட் ஆகுதுன்னு ஏஐக்கு சொல்லிக் கொடுக்குது. இதனால தான் அவன் பந்து அடித்தான் அது பறந்து சென்றதுன்னு சொன்னா அதுங்கிறது பந்தை தான் குறிக்குதுன்னு ஏஐக்கு கரெக்டா புரியுது. சூப்பர். இப்போ நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் இருக்கு. ஆனா வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணுமே. அந்த பெட்ரோல் தான் டேட்டா. அதுவும் சாதாரண பெட்ரோல் இல்ல, பவர் பெட்ரோல் மாதிரி சுத்தமான தரமான டேட்டா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற டேட்டா எவ்வளவு நல்லா இருக்கோ அவ்வளவு நல்லா தான் உங்க ஏஐயும் இருக்கும். குப்பையை கொடுத்தா குப்பை தான் வரும். அதனால ஏஐ கத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற எல்லா டேட்டாவையும், அது எக்ஸல் ஷீட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருக்கலாம், இல்லனா டெக்ஸ்ட், இமேஜ் மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவா இருக்கலாம், எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு ஒழுங்குபடுத்தி தயார் செய்யணும். இந்த வேலைக்கு பேர் தான் டேட்டா ராங்க்லிங். இதுல மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல டேட்டானா என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதை ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரது, தேவையில்லாததெல்லாம் நீக்கிறது, இன்னும் கொஞ்சம் தகவல்களை சேர்த்து மெருகேத்துறது, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. கடைசியா இந்த சுத்தமான டேட்டாவை எடுத்து ஒரு டேட்டா ஸ்டோர்ல, பொதுவா S3 மாதிரி ஒரு டேட்டா லேக்ல பத்திரமா வைக்கிறது. இப்படிதான் நாம செதறி கிடக்கிற டேட்டாவை ஒரு தங்கச் சுரங்கமா மாத்துறோம். இந்த டேட்டா ராங்க்லிங் வேலைய ரொம்ப சுலபமாக்க AWSல ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதுதான் AWS Glue. அது என்ன பண்ணும்னா, கிராலர்ஸ்னு ஒன்னு அனுப்பி உங்க S3 டேட்டா லேக்ல என்னென்ன டேட்டா இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு டேட்டா கேட்டலாக் ரெடி பண்ணிடும். அப்புறம் ETL ஜாப்ஸ் மூலமா நாம பார்த்த அந்த கிளீனிங், ஃபார்மேட்டிங் எல்லா வேலையும் அதுவே செஞ்சிடும். டேட்டா ரெடி ஆனதும் நம்ம Amazon Athenaவை பயன்படுத்தி சர்வர் பத்தி எந்த கவலையும் இல்லாம சிம்பிளா SQL query எழுதி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, மாடல் ரெடி, டேட்டாவும் பக்காவா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, மாடலை ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கம்பெனியோட புது ப்ராடக்ட் பத்தின தகவலை அதுக்கு எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெமரி பேங்க் வேணும் இல்லையா? அந்த மெமரி பேங்க் தான் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டேட்டாபேஸ். அது நம்ம ஏஐ பேசுற மொழிய, அதாவது அந்த அர்த்தம் பொதிஞ்ச எண்களை, அந்த வெக்டார்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்பெடிங்ஸ் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த நம்பர்ஸை சேமிச்சு வைக்கிற ஒரு ஹைடெக் லைப்ரரி தான் இந்த வெக்டார் ஸ்டோர்.
நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான புத்தகம், அதாவது தகவல் எந்த ரேக்ல இருக்குன்னு நொடியில தேடி எடுத்துட்டு வந்துரும். ஏடபிள்யூஎஸ்ல இதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏடபிள்யூஎஸோட சொந்த சர்வீஸான Amazon ஓப்பன் சர்ச்சை பயன்படுத்தலாம், இல்லனா பைன்கோன் மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சர்வீஸ்களுக்கு போகலாம். ஒருவேளை நீங்க ஏற்கனவே போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் பயன்படுத்துறீங்கன்னா Amazon அரோரா அல்லது RDSல பிஜி வெக்டார்ன்ற எக்ஸ்டென்ஷனை வச்சே இந்த வேலையை முடிச்சிடலாம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்ஜின், பெட்ரோல், மெமரி பேங்க்னு தனித்தனியா பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான டூல் பாக்ஸா AWS எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த டூல் பாக்ஸ் தான் Amazon பெட்ராக். இதை ஒரு AI பிளே கிரவுண்ட்னு கூட சொல்லலாம். இங்க நீங்க சர்வர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எதை பத்தியும் கவலைப்படாம உலகத்துல இருக்கிற பெஸ்ட் AI மாடல்களை எடுத்து வச்சு விளையாடி பார்க்கலாம். உங்க அப்ளிகேஷனை ஈஸியா உருவாக்கலாம். பெட்ராக்கோட பவரே அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதா. நீங்க Amazon, Anthropic, மெட்டான்னு பல கம்பெனிகளோட மாடல்ஸை இங்கேயே யூஸ் பண்ணலாம். இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க சொந்த டேட்டாவை ஒரு நாலேஜ் பேஸ் மூலமா அந்த மாடலோட கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி வேலை செய்யறது நாம பார்த்த அதே வெக்டார் ஸ்டோர் தான். கடைசியா இந்த அறிவை பயன்படுத்தி தானா பல வேலைகளை செய்யற ஏஜென்ட்ஸை கூட உருவாக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல. அப்போ ஏஐயோட தியரியில இருந்து அதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் செய்யற வரைக்கும் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற எல்லா டூல்ஸையும் இப்ப நம்ம பார்த்தாச்சு. இன்ஜின் உங்க கையில இருக்கு, எரிபொருள் எப்படி தயார் செய்யறதுன்னு தெரியும், மெமரியும் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் வச்சு நீங்க என்ன பிரமிக்க வைக்கிற விஷயத்த உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி.